குறிப்பிட்ட நேரத்துல, இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு குழந்தை பிறந்தால், பூமி தன்னைத்தானே சுத்திக்கொண்டு சூரியனை சுத்தி வருதுங்கிறத கத்துக் குடுத்தாங்களே தவிர, வாழ்நாள் முழுவதும் இருக்க போகுதுன்னு நெனச்சு, அதுக்கு தகுந்த மாரி உடம்ப, மனச, புத்திய அதெல்லாத்தையும் மாத்திருங்களாமா. குழந்தையுடைய பஞ்சபூதங்களுடைய சக்தி எப்படி இருக்கும்? இரவு 12 மணிக்கு பிறந்த ஒரு குழந்தை என்ன பண்ணுதாமா, அந்த 12 மணிக்கு இந்த நெறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டனால, அது மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. 7 மணிக்கு இருட்டாயிரும் என்று நமக்கு தெரிந்து விட்டால், வாழ்க வையகம். நண்பர்களே, ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். 12 மணி நேரத்தில் ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க, ஆன்லைன் 6 நாள் வகுப்பு. டெய்லி 2 மணி நேரம். ஒரு 12 மணி நேரம் ஆன்லைன்ல செலவு செஞ்சீங்கன்னா, நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். ஆக்சுவலாங்க ஜோதிடம் என்பது உண்மை. அந்த ஜோதிடத்தை பார்க்கும் நபர்கள் தான் சரியில்லையே தவிர, ஜோதிடம் உண்மை. இந்த ஜோதிடம் பார்க்கும் நபர்கள் சரியில்லைங்கிறக்காகவே பல பேர் நினைக்கிறீங்க, ஜோசியமெல்லாம் சரியில்லைங்க அப்படிங்கிறீங்க. ஜோதிடம் உண்மை. பார்க்கும் நபர்கள் சரியில்லை. அதாவதுங்க, ஜோதிடத்துடைய கான்செப்ட்ட புரிஞ்சுக்கங்க. ஜோதிடம், அஸ்ட்ராலஜி அப்படின்னு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுல, குறிப்பிட்ட நேரத்துல, இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு குழந்தை பிறந்தால், அந்த குழந்தையுடைய எனர்ஜி எப்படி மேல கீழ போயிட்டு வரும்? அந்த குழந்தையுடைய பஞ்சபூதங்களுடைய சக்தி எப்படி இருக்கும்? அந்த குழந்தையுடைய நல்ல நேரம், கெட்ட நேரம் எப்படி இருக்குங்கிறத முதல்லயே கணிக்கும் ஒரு அறிவியல் தான் ஜோதிடம் அப்படிங்கிற அஸ்ட்ராலஜி. உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னா, இப்ப சூரியன் இருக்கு. சூரியன் தன்னைத்தானே சுத்திக்கொண்டு ஒரு புள்ளிய சுத்தி வருது. இது நீங்க பாடத்துல படிச்சிருக்க வாய்ப்பில்ல. பள்ளிக்கூடத்துல யாரும் சொல்லிக் குடுக்கல. பூமி தன்னைத்தானே சுத்திக்கொண்டு சூரியனை சுத்தி வருதுங்கிறத கத்துக் குடுத்தாங்களே தவிர, சூரியனும் தன்னைத்தானே சுத்திக்கொண்டு இன்னொரு புள்ளிய சுத்தி வருகிறது அப்படிங்கிறது எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சூரியன் இருக்கு. பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுத்தி வருதுங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு இடத்துல சூரியனுக்கு பக்கத்துல இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மாதம் பார்த்தீங்கன்னா, தூரமா இருக்கும். மறுபடியும் பக்கத்துல வரும். மறுபடியும் தூரமா போகும். இது ஒரு கான்செப்ட்ங்க. அப்போ ஒரு குழந்தை சூரியனிடமிருந்து பூமி தொலைவில் இருக்கும்போது பொறந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். என்ன ஆகும்? அந்த குழந்தை சூரியனோட வெப்பத்த குறைவா இருக்கிற மாரி உடம்ப தயார் பண்ணி வச்சிருக்கும். திடீர்னு பக்கத்துல வந்தோனே அதுக்கு சூடா இருக்கும். அப்ப புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அன்னீசியா இருக்கும், டென்ஷனா இருக்கும். மறுபடியும் தூரமா போனா நல்லாருக்கும். மறுபடியும் பக்கத்துல வந்து டென்ஷன் ஆகும். புரிஞ்சுங்களா? இத இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது, சூரியன் அருகில், அதாவது சூரியனுக்கு அருகில் பூமி இருக்கும்போது பொறந்துட்டாங்க. அப்போ வந்து சூடா அந்த குழந்தை, சூடான வெப்பநிலையில் உடம்பை தயார் செய்து வச்சிருக்கும். தூரமா போனா இது டென்ஷன் ஆயிரும். இதுக்கு நோய் வரும். இதுக்கு முடிவெடுக்க முடியாது. மறுபடியும் பக்கத்துல வந்தா ஹேப்பியா இருக்கும். தெளிவா முடிவெடுக்கும். இப்படி மாறி, மாறி வருங்க. அதாவது ஒரு குழந்தை இந்த பூமியில், அதாவது அம்மாவோட வயிற்றிலிருந்து வெளியே வரும்பொழுது, அப்பொழுது இரவா, பகலா? அப்போ என்ன ராசி? என்ன நட்சத்திரம்? என்ன கிழமை? இரவா, பகலா? அத பொறுத்து இந்த குழந்தை என்ன பண்ணுதாமா, இந்த கிளைமேட் இந்த மாரி ஒரு அலைவரிசை தான் வாழ்நாள் முழுவதும் இருக்க போகுதுன்னு நெனச்சு, அதுக்கு தகுந்த மாரி உடம்ப, மனச, புத்திய அதெல்லாத்தையும் மாத்திருங்களாமா. புரிஞ்சுங்களா? அதாவது இரவு 12 மணிக்கு பிறந்த ஒரு குழந்தை என்ன பண்ணுதாமா, அந்த 12 மணிக்கு இந்த சீதோஷ்ண நிலை எப்படி இருக்குதோ, எனர்ஜி எப்படி இருக்குதோ, அதுதான் வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும்னு தப்பா நெனச்சுக்கிட்டு, அந்த குழந்தை அதுக்கு தகுந்த மாரி உடலை, மனதை தயார் செய்துக்குதாமா. அப்புறம் பகல் வரும்பொழுது அன்னீசியா இருக்கு. மறுபடியும் அதே மாரி நைட் வரும்போது ஹேப்பியா இருக்கு. புரிஞ்சுக்கங்க. அதாவது குழந்தை பிறக்கும் பொழுது இருக்கும் அந்த எனர்ஜியை இந்த குழந்தை அந்த எனர்ஜியில் வாழ்வதற்கு தயாராகிறது.
அப்போ ராசி மாறி மாறி வருது. நட்சத்திரம் மாறி மாறி வருது. பூமி சுத்திட்டே இருக்குது. இப்படி மாறி மாறி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி அப்படிங்கிற நம்ம உடம்புல இருக்கிற சக்தி மாறி மாறி வருது. ஒரு நாள்ல அதிக சக்தியோட இருக்கு. ஒரு நாள் கம்மி சக்தியோட இருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, புத்தி நல்லா வேலை செய்யும். ஒரு நாள் புத்தியே வேலை செய்யாது. இப்படி ஒரு குழந்தை பூமியில் எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த நாளில் பிறந்தது என்பதை நீங்கள் சொன்னால், அந்த குழந்தையின் சக்தி ஓட்டம், எனர்ஜி ஓட்டம், நல்ல நேரம், கெட்ட நேரம் எப்படி மேலே கீழே போயிட்டு வரும் என்பதை முதலிலேயே கணித்து ஒரு கிராஃப் எழுதி கொடுப்பதற்கு பேரு தான் ஜாதக கட்டம். அத வச்சு பார்த்துட்டு, இந்த குழந்தைக்கு இந்த 6 மாசம் இப்படி இருக்கும். இந்த ஒரு 8 வருஷம் இப்படி இருக்கும். இந்த வேலை நல்லது, இந்த தொழில் நல்லது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு பேரு தான் ஜாதகம், ஜோதிடம். புரிஞ்சுக்குங்க. அது ஒரு கிராஃப். இப்படி ஜாதகத்தை கணிப்பது எப்படி? ஜோதிடம் என்றால் என்ன? பரிகாரம் என்றால் என்ன? பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 4 மணிக்கு மழை வரும் அப்படிங்கிறது ஜோதிடம். பரிகாரம் என்ன? கொடை புடிச்சுட்டு போகணும். இல்ல முதல்லயே வெளிய கடைக்கு போயிட்டு வீட்ல வந்து உட்காந்துக்கணும். இன்று 7 மணிக்கு சூரியன் போயிருங்க, இருட்டாயிருங்க. அத யாரும் மாத்த முடியாது. 7 மணிக்கு இருட்டாயிரும் என்று நமக்கு தெரிந்து விட்டால், 7:05க்கு நாம லைட்டு போடுறோம் இல்லையா? அதான் பரிகாரம். அதாவது இந்த ஒரு காலகட்டத்தில இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சு, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாம ஒரு முன்னேற்பாடு பண்றதுக்கு பேரு தான் பரிகாரம். இப்படி ஜோதிடம் சம்பந்தமா, பரிகாரம் சம்பந்தமா, ஜாதகம் சம்பந்தமா இப்படி ஒரு முழுமையான புரிதல் ஏற்படுத்துவதற்கு நாம் 6 நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் 2 மணி நேரம், மொத்தம் 12 மணி நேரத்தில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பேசிக்ஸ் எல்லாமே புரிய வைப்பதற்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் கோட்டுமொழி ஜோதிடர் சத்யா அவர்கள். நண்பர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் இருந்ததுன்னா, இந்த ஆன்லைன் வகுப்புல நீங்க கலந்துக்கங்க. இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் 2000. இந்த ஜோதிடம் வகுப்பு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை மாலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை ஆன்லைன் வகுப்பாக நடைபெறுகிறது. இந்த ஆன்லைன் வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா, anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போயி, நீங்க 2000 செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் வரும். நண்பர்களே, ஜோதிடம் என்பது உண்மை. அதை நெறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டனால, அது மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. ஒழுங்கா கத்துக்கிட்டு சரியா செஞ்சா, ஜோதிடம் நமக்கு உதவி செய்யும். எனவே, ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.